இன்றைக்கு நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு வாழ்க்கையை கற்றுவை, வாழ்தலில் பற்றுவை. சென்ற மாதம் முதுநெல்லியும் மூத்தோர் சொல்லும் என்ற தலைப்பிலே ஔவையாரை பற்றி சிறு குறிப்புகளை பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக இரண்டாவது மாத சொற்பொழிவாக ஔவையாரை பற்றி நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த மாதம் நிறைவாக அறம் வளர்த்த அறிவுக்கரசி ஔவையார் என்ற தலைப்பிலே அடுத்த மாதம் ஔவையாரை பற்றி நிறைவு செய்ய இருக்கிறோம். ஔவையார் ஒருவர் மாத்திரமல்ல, மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த தாயம்மாள் அரவாணன் என்பவர்கள் ஔவையாரை பற்றி ஆய்வு செய்து சங்க காலத்திலிருந்து 18ஆம் நூற்றாண்டு காலம் வரை மொத்தம் 8 ஔவையார்கள் இருந்ததாக ஆராய்ச்சி செய்து கூறியிருக்கிறார்கள். அப்படி ஔவையார் என்பது ஔவை என்று சொன்னால் அம்மா என்று ஒரு பொருள், மூதாட்டி என்று ஒரு பொருள், தவப்பெண் என்று ஒரு பொருள் உண்டு. ஔவை என்பது ஒரு பொதுச்சொல். அதாவது உயர்ந்த அறிவு ஞானம் பெற்றவர்களை அந்த காலத்திலே பெண்மணிகளை ஔவை என்று அழைத்திருக்கிறார்கள். சங்ககால பெண்பார் புலவராக இருந்த ஔவை, அந்த ஔவையினுடைய காலத்திலே 8 தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இவற்றிலே மொத்தம் 59 பாடல்களை சங்ககால ஔவையார் பாடியிருக்கிறார். ஆணாதிக்கம் என்று இன்றைக்கு பேசப்படுகின்ற சூழ்நிலையில் சங்க காலத்தில், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்களுக்கு நிகராக ஒரு அரசவையிலே இருந்து கொண்டு பெண்கள் சற்றேறக்குறைய 47 பெண்பார் புலவர்கள் சங்க காலத்திலே இருந்ததாக ஆய்வு செய்து கூறியிருக்கிறார்கள். 40லிருந்து ஒரு 47 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே குறிப்பிடத்தக்கவர் யார் என்றால் நம்முடைய ஔவையார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், வெண்ணி குயத்தியார், ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெண்பார் புலவர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள். பெண்கள் அந்த அளவிற்கு அரசவையிலே ஆண்களுக்கு நிகராக பாடல்கள் எழுதக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கிறது என்றால் அந்த காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதை எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆண்களுக்கு நிகராக ஒரு அவையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பெண்ணானவள் பாடல்களை பாடுகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலையை உலகத்திலே கொடுத்திருப்பது நம் தமிழ் சமூகம் ஒன்றுதான். வேறு எந்த ஒரு சமூகத்திலும் பெண்களை இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று அவர்களை ஒரு புலவர்களாக மதித்தது நம்முடைய சமூகம் ஒன்றுதான். அந்த காலத்திலே, சங்க காலத்திலே பார்த்தோமானால் அதியமான், நெடுமான், அஞ்சி, வேள்பாரி, மலையமான், திருமுடிக்காரி இப்படியாக பல மன்னர்களுடன் ஒரு பெண் தனியாக சென்று நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு மன்னிடம் ஒரு ஆற்றல் இருந்தது என்றால் அது ஒரு பெண்மணிக்கு கிடைத்த ஆற்றல் மட்டுமல்ல, அது ஒரு தமிழுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேறு எந்த நாட்டிலும் வேறு எந்த மொழியிலும் ஒரு பெண்ணை உயர்த்தி பிடித்து ஒரு அரசனுக்கு இணையாக அவன் உட்காரக்கூடிய நாற்காலிக்கு இணையாக ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்து தன்னுடைய கவிப்புலமையை அவள் வெளிப்படுத்தி இருக்கிறாள் என்றால் அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் நாம். அந்த சங்க காலத்திலே அதியமான் காலத்திலே அதியமானுடைய அவைக்கு ஔவை வருகிறாள். அவரோடு சேர்த்து பல புலவர்கள் வருகிறார்கள். அந்த புலவர்களுக்கெல்லாம் பரிசில் கொடுக்கிறான் அதியமான். ஆனால் ஔவைக்கு எந்த பரிசையும் அவன் கொடுக்கவில்லை. ஔவைக்கு கோபம். நம்முடன் வந்த அத்தனை புலவர்களுக்கும் பரிசும் கொடுத்து விட்டார், நமக்கு மட்டுமே எந்த பரிசையும் கொடுக்கவில்லையே என்று அரண்மனையில் தங்கியிருக்கிறார். மறுநாள் காலை எழுந்து வாயிற்காவலனிடம் சொல்லிவிட்டு இவள் வேகமாக வெளியேறுகிறாள். அந்த பெண்ணுக்கே உரித்தான அந்த கோபத்தோடு
ஒரு சாதாரண புலவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்த இந்த அதியமான் நமக்கு எந்த பரிசையும் கொடுக்கவில்லையே என்ற ஒரு கோபம் அவளுக்கு. வெளியே போகின்ற பொழுது அந்த வாயிற்காவலன் அதியமானிடம் போய் தகவல் கொடுக்கிறான். நம் அரசவைக்கு வந்த ஔவையார் வெளியேறி செல்கிறார் என்ற ஒரு தகவல் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அதியமான் ஓடோடி வந்து ஔவையை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனைக்கு வந்த பிறகு ஔவை கேட்கிறாள், எல்லாருக்கும் பரிசு கொடுத்தீர்களே, எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் பரிசு கொடுக்கவில்லை என்று கேட்டபொழுது அதியமான் சொன்னான், நீங்கள் இந்த சபையிலே இருந்து நிறைய பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் இங்கே வருகை புரிந்த அத்தனை புலவர்களுக்கும் நான் பரிசு கொடுத்து அனுப்பிவிட்டேன். நீங்கள் ஒரு நீண்ட காலம் என்னுடைய அவையிலே இருந்து நீங்கள் தமிழுக்குரிய பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் உங்களுக்கு நான் பரிசு கொடுக்கவில்லை. பரிசு கொடுத்திருந்தால் நீங்கள் அந்த புலவர்களோடு சென்று நீங்கள் அடுத்த இடத்தை நோக்கி சென்றிருப்பீர்கள். உங்கள் தமிழின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய பற்றின் காரணமாகத்தான் உங்களுக்கு நான் பரிசு கொடுக்கவில்லை என்று ஔவையாரை பார்த்து அவன் சொன்னபொழுது சமாதானம் அடைந்தான். அதற்கடுத்து அதியமான் என்ன செய்தான் என்றால், அதியமான் இருந்த அந்த பகுதிக்கு பெயர் தகடூர் என்று பெயர். இன்றைக்கு தருமபுரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்தான் தகடூர். அந்த தகடூரை ஆண்ட மன்னன் தான் அதியமான் நெடுமான் அஞ்சி என்று பெயர். அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வனவளம் காண்பதற்காக காட்டுக்கு போகிறான். காட்டில் ஒரு உயர்ந்த மலையில் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கனி ஒன்று கிடைக்கும். எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கிறதோ அப்படி ஒரு நெல்லிக்கனி, கருநெல்லிக்கனி அந்த காடுகளிலே உயர்ந்த மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய நெல்லிக்கனி ஒன்றை பறித்து கொண்டு வருகிறான் அதியமான். அதை பறித்து கொண்டு வந்த அந்த நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுக்குறான். ஔவைக்கு கொடுக்கும்பொழுது அந்த ஔவை அந்த நெல்லிக்கனியை வாங்கி உண்ட பிறகு அதனுடைய சுவை அருமையாக இருக்கிறது, இது உனக்கு எங்கு கிடைத்தது என்று, நான் இதுவரை எத்தனையோ நெல்லிக்கனிகளை சாப்பிட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த நெல்லிக்கனிக்கு இணையான சுவை இதுவரை என் வாழ்விலே நான் கண்டதில்லை. இந்த நெல்லிக்கனி இவ்வளவு சுவையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று அதியமானை கேட்கிறான். அதியமான் சொல்கிறான், ஔவையே, இந்த கனியினுடைய சிறப்பு என்னவென்றால், நீண்ட காலத்திற்கு ஒரு முறைதான் அந்த மரத்திலே இந்த கனி கிடைக்கும். இந்த கனியினுடைய சிறப்பு என்னவென்றால், நரை, திரை, மூப்பு, பிணி அவ்வளவு எளிதில் மனிதனை சேராது. அதனால்தான் இந்த கனியை நான் உனக்கு கொடுத்தேன். ஔவையார் கேட்கிறாள், இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நீ. இந்த மன்னன் இந்த கனியை உண்டிருந்தால் இந்த மக்களுக்கு நன்மை செய்திருப்பாய். ஆனால் நீ எனக்கு இந்த கனியை கொடுத்ததினுடைய காரணம் என்ன என்று கேட்கிறாள். அதற்கு அதியமான் சொல்கிறான், இந்த அரியணையில் நான் சென்ற பிறகு இன்னொருவன் இந்த அரியாசனத்திற்கு வருவான். ஆனால் உனக்கு நிகரான ஒரு தமிழ் பெண்பார் புலவரை இந்த தமிழகம் மண் சந்திக்காது என்ற காரணத்தினால்தான் எனக்கு பின்னால் பல மன்னர்கள் வருவார்கள், ஆனால் உனக்கு பின்னால் உன் அளவிற்கு இணையான ஒரு தமிழ் மூதாட்டி, ஒரு தமிழை அறிந்த பெண்பார் புலவர் கிடைக்க மாட்டார் என்ற ஒரு காரணத்தினால்தான் நீ நீண்ட காலம் வாழ்ந்து இந்த மண்ணிலே தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த நெல்லிக்கனியை நான் உனக்கு கொடுத்தேன் என்று அதியமான் சொல்கிறான். ஒரு மன்னனுக்கும் ஒரு புலவனுக்கும் இருந்த நட்பு என்பது மிக உயர்ந்த அளவிலே அந்த காலத்திலே இருந்தது. இது ஒரு செய்தி.